வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ராஜாவை பத்தி பார்க்க போறோம். ஆனா இவரு சாதாரண ராஜா இல்ல. வெறும் நாட்டை மட்டும் ஆளல, ஒரு முழு நகரத்தையே ஒரு இன்ஜினியர் மாதிரி டிசைன் பண்ணிருக்காரு. யார் அவரு? வாங்க பார்க்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட் சிட்டியை எப்படி உருவாக்குறது? யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே விட தேடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ராஜா இதுக்கு தெளிவான ஒரு பதில கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. அவருதான் பாண்டுகப்பய மன்னன். சரி, இவ்ளோ பெரிய ஒரு திட்டத்தை போட்ட அந்த ராஜாவோட ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? நாம நினைக்கிற மாதிரி பூப்பாதையெல்லாம் இல்ல, முழுக்க முழுக்க சவால்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. பாண்டுகாப்பையனோட அப்பா பேரு தீக்ககாமினி, அம்மா உம்மாத சித்ரா. ஆனா பிரச்சனை என்னன்னா, சொந்த ராஜ குடும்பத்திலேயே சிலருக்கு இவர் ராஜாவாகிறது பிடிக்கல. அதனால சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள். ஆனா பாருங்க, தன்னோட பயங்கரமான புத்திசாலித்தனத்தால எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. கடைசியில ஸ்வர்ணபாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மக்களோட முழு ஆதரவோட அரியணை ஏறினாரு. ராஜாவா ஆனதுக்கப்புறம் பாண்டுகாப்பையனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அவரோட தலைநகரம் ரொம்பவே பின்தங்கிய ஒரு இடமா இருந்துச்சு. அப்போ அவரோட தலைநகரத்தோட பேரு அனுராத காமம். அது வெறும் ஒரு சின்ன கிராமம்தான். ஆனா ராஜாவோட மனசுல இருந்த கனவு ரொம்ப பெருசு. அந்த சின்ன கிராமத்தை ஒரு பிரம்மாண்டமான எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு நவீன பெருநகரமா, அதாவது அனுராதபுரமா மாத்தணும்னு நினைச்சாரு. அவரோட இந்த பெரிய கனவுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தத்துவம் இருந்துச்சு. அதாவது ஒரு நாட்டை பலமாக்கணும்னா முதல்ல அதோட தலைநகரத்தை ரொம்ப சிறப்பா உருவாக்கணும்னா அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. சரி, இப்ப வாங்க அவரோட அந்த அசத்தில்லான நகர திட்டத்தோட சிறப்பம்சங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த மாஸ்டர் பிளான். இது சும்மா ஒரு நகரம் இல்ல. பாதுகாப்பு, நிர்வாகம், மக்கள் நலன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பக்காவா டிசைன் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை எப்படி செஞ்சாருன்னு பார்க்கலாமா? முதல்ல நகரத்தோட எல்லைகளை ரொம்ப துல்லியமா வரைஞ்சாரு. அப்புறம் நகரத்தை பாதுகாக்க சுத்தி ஒரு பெரிய அகழி தோண்டினாரு. உள்ள வர்றதுக்கு 4 பக்கமும் 4 பெரிய வாசல்களை கட்டினாரு. ரொம்ப முக்கியமா அந்த வாசல்களையும் நகரத்தோட மத்த பகுதிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரோட் நெட்வொர்க்கையும் உருவாக்குனாரு. அவரோட திட்டம் வெறும் பில்டிங்கோட முடியல, மக்களுக்குன்னு பொது பூங்காக்களை அமைச்சு கொடுத்தாரு. அதை விட முக்கியமா நகரத்துக்கே முறையா ஒரு பெரிய ஏரியா உருவாக்குனாரு. அதுக்கு பேரு அபயவாவி. பிற்காலத்துல இதுதான் பசவக்கோலம்னு சொன்னாங்க. நகரத்தோட கட்டமைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ அவர் உருவாக்குன சமூக நிர்வாக அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். இது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இந்த நம்பரை பாருங்க, 500. இது என்னன்னு தெரியுமா? சும்மா ஒரு கணக்கில்ல. அந்த காலத்திலேயே பொது சுகாதாரத்துக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னு காட்டுறதுக்கான ஒரு ஆதாரம். நகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக அவர் நியமிச்ச 500 துப்புரவு பணியாளர்களோட எண்ணிக்கை இது. அடுத்தது 200. இது எதுக்குன்னா, நகரத்தோட கழிவுநீர் பாதைகளையும் மத்த சுகாதார அமைப்புகளையும் பராமரிக்கிறதுக்குன்னு நியமிக்கப்பட்ட தொழிலாளர்களோட எண்ணிக்கை. பாருங்க, எவ்ளோ திட்டமிடல். இன்னும் இருக்கு 150. இந்த 150 பேரையும் எதுக்கு நியமிச்சாருன்னா, இறந்தவங்களோட உடல்களை முறையா அப்புறப்படுத்துறதுக்கு. இதுவும் கூட நோய் பரவாம தடுக்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வைதான். இதுதான் ஹைலைட். அவர் அந்த நகரத்தோட முதல் பொது மருத்துவமனையை நிறுவினாரு. யோசிச்சு பாருங்க, 2400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மக்களோட ஆரோக்கியத்திலையும் இவ்ளோ அக்கறை காட்டினது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாண்டுகாப்பையன் ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியாளராகவும் இருந்திருக்காரு. கொல்லர்களோட தெய்வம், வேட்டைக்காரர்களோட தெய்வம்னு எல்லாவிதமான தெய்வங்களுக்கும் கோயில் கட்டுனாரு. வேற வேற மத குருமார்களுக்கும் வெவ்வேறு சமூக மக்களுக்கும் அவங்கவங்க வழிபாட்டு தலங்களையும் தேவைப்பட்ட கட்டிடங்களையும் செஞ்சு கொடுத்தாரு. சரி, இப்போ அவரோட ஆட்சியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? அவரு நமக்கு விட்டுட்டு போன மரபு என்னன்னு பார்க்கலாம். 70. இது வெறும் நம்பர் இல்ல, பாண்டுகாப்பிய மன்னன் ஆட்சி செஞ்ச வருஷங்களோட எண்ணிக்கை. இவ்ளோ சவால்களையும் மாற்றங்களையும் தாண்டி 70 வருஷம் ஒரு நிலையான வளமான ஆட்சியை கொடுத்திருக்காரு. இதுவே அவரோட நிர்வாக திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அதனாலதான் பாண்டுகாப்பையனை நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்னு சொல்றோம். அவர் அப்போதைய நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கல, அடுத்த பல தலைமுறைகளுக்கும் பயன் தர மாதிரி ஒரு அடித்தளத்தை போட்டுட்டு போயிருக்காரு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. 2400 வருஷம் பழமையான பாண்டுகாப்பிய மன்னனோட இந்த நகர வடிவமைப்புல இருந்து இன்னைக்கு நம்ம நவீன நகரங்கள் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.